இதில் நிற்கிற ஒரு யானை வந்து எங்களோட தலைவர் பிரபாகரன் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த யானை என்று சொன்னவர். இதெல்லாம் வந்து இப்போ யானையை குளிக்க பார்க்குற கூட்டின்னு போயினோம். யானை இந்த பெருசாக பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. ஸ்டூடெண்ட் வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 ரூபா. அப்போ அவ்வளோ பெருசாக கொடுத்து வர பேர்த் மாதிரி எனக்கு தெரியலை அந்த பார்க்க. ஆனால் நாங்கள் புக் பண்ணி எல்லா இடமும் சுற்றி போனோம்டா ஓகே. உள்ளூர் பிரபாகரன் எலிபன் பிரபாகரன் எலிபன் பிரபாகரன் எலிபன் வனிகா என்னன்னு சொன்னால் அதில் ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கங்கைக்கு அங்கால போகிற மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வணக்கம், நான் சார். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கண்டியில் பின்னவேலை என்ற இடத்துல நிற்கிறேன். அதாவது வந்து யானைகள் சரணாலயத்துக்கு வந்து நிற்கிறோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதிர்காமத்தில் நாங்கள் நேற்று அப்படியே கதிர்காமத்துலேருந்து கண்டிக்கு வந்த நாங்கள். இப்போ நேரம் சரியாக வந்து 9:30 அதிகாலை 9:30 ஆகிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கார் வந்து இப்போ அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து யானைகள் சரணாலயத்துக்கு உள்ளே போகிறேன். அண்ணா வந்து உள்ளே வந்து டிக்கெட் எடுத்து நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய யானைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் இப்போ காட்டுக்குள்ளே வந்து தனிமையாக இருக்கிற யானைகளை தான் நீங்கள் வந்து கூட்டி வந்து வச்சு வளர்க்குறார்கள். எல்லாத்தையும் வந்து அப்படி உங்களுக்கு டீட்டெயில்ஸாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து என்ட்ரன்ஸ். இதால் அப்படியே இந்த பக்கம் போய் தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். இப்போ கொஞ்சம் அதிகாலை என்ற உடனே 8:30 தான் இது வந்து ஓப்பன் ஆகிறது. பெருசாக வந்து இன்னும் ஆக்களே இல்லை, பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளே வந்துட்டேன். ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா டிக்கெட். ஸ்ரீலங்கா ஐடி இல்லாத ஆக்களுக்கு வந்து 3500 மேலே அந்த மாதிரி வரும். வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து 300 ரூபா தான். ஆனால் ஐடி வந்து கட்டாயம் கொண்டு வரணும். ஏன்னா ஐடி பார்த்துட்டு தான் உங்களை உள்ளே விடுவார்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யானைக்கு வந்து பாருங்க, இதில் வந்து பைப்பால் குளிக்க வாக்கினேன். பார்த்திங்க 10 மணிக்கு வந்து குளிக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போவார்களாம். யானையை இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க பாருங்க. ஒரு 6 போகுது, அதில் வச்சு தான் குளிக்க வாக்கினோம். நாங்களும் போய் குளிக்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 850 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ யானை நிற்கிறது பாருங்க. எல்லாம் வந்து பெரிய பெரிய யானைகள். அந்த யானையோட கால் வந்து உடைஞ்சிட்டோ என்ன தெரியல, ஒரு மாதிரி வச்சு கொண்டு நிற்கிது பாருங்க. ஒரு அருவி மாதிரி ஒரு இதில் வந்து தண்ணி ஓடுது, அதில் வச்சு தான் வந்து குளிக்க பார்ப்பாங்க. அதே வந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன்னு தொடர்ந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். பாருங்க, இதில் வந்து பாருங்க, அதில் அந்த ஆக்கள் அளவையும் பாருங்க, யானையின் பெருசையும் பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ யானையை குளிக்க பார்க்குற கூட்டின்னு போயினோம். யானை பெருசாக பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. அம்மா, எப்படி பெருசுன்னு பார்த்தீங்களா? அம்மா, ஆக்களையும் பாருங்க, யானையின் பெருசையும் பாருங்க. மற்றது கொஞ்சம் சின்னனாக இருக்குது ரோலில் நிற்கிறது. அதான் வந்து நல்ல பெருசாக இருக்குது நான் பார்த்ததுக்கு. அரைவாசி யானை வந்து கீழே இல்லாமல் வந்து படுத்துருக்குது. அந்த தொங்கல்லாம் நிற்கிது பாருங்க. அதில் ஒரு யானை ஒன்று வருது பாருங்க, சரியான தூரத்தில். நிறைய யானைகள் நிற்கும். யானைகள் சரணாலயம் இது. இப்போ நான் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் யானை குளிக்க பார்க்குற இடத்துக்கு தான் போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழங்கள் வந்து யானையை கொடுக்கலாம். 590 ரூபா ஒரு இந்த கூடை பாருங்க. இதில் நிறைய யானைகள் நிற்கிது பாருங்க. இதில் வந்து பாருங்க, எல்லா யானையும் வந்து குளிக்கிறதுக்கு வந்து கூட்டின்னு போயினோம். முழு யானையும் வந்து குளிக்கிறதுக்கு போகுது. எல்லாம் மறுபுறண்டு ஓடினோம் பாருங்க. இப்போ நான் வந்து யானைகள் குளிப்பாட்டும் இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைக்குள்ளே பாருங்க, யானையை வச்சு நிறைய பொருட்கள் வந்து செய்து விற்கணும் பாருங்க. இப்படி ஒரு யானை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். நல்ல பெரிய யானை. இதே மாதிரி. ஓகே, இதால் அப்படியே நேராக போனோன்னு சொன்னால் அந்த யானை குளிக்கிற இடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது. மார்னிங் கூடுதலாக எல்லாத்துலேயும் அந்த உடுப்புகளாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, என்ன கீட்டக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து யானையாக தான் இருக்கும் பாருங்க. எல்லாமே வந்து யானைகள் படமாக தான் இருக்குது. ஓகே, இதுலேயும் வந்து ஒரு இடத்துல வந்து டிக்கெட் வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ எங்களை விட்டுட்டார்கள் உள்ள. அப்படியே நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது.
இந்த பொச்சு மட்டையை பயன்படுத்தி எப்படி செய்திருக்கேன் மாட்டேன் ஆக்கள்கிட்ட மோசேப் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து யானைகள் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரு அண்ணா வந்து சொன்னவர், இதில் நிற்கிற ஒரு யானை வந்து எங்களோட தலைவர் பிரபாகரன் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த யானை என்று சொன்னவர். பார்க்கலாம் அந்த யானை எது. பிரபாகரன் எலிபன், பிரபாகரன் எலிபன், பிரபாகரன் எலிபன் நேம் நேம் வனிகா. இதில் வந்து இப்போ என்ன அவர் சொன்னாங்க, அவன் என்ன சொன்னால் இது பிரபாகரன் ஜானையாம் இந்தியாவிலே வந்து கொண்டு வந்தது. பிரபாகரன் தானே பலத்த ஜானைன்னு சொல்லி இந்த ஜானையை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து இந்தியாவிலேருந்து எங்களோட தலைவர் வந்து கொண்டு வந்ததாம். உண்மையிலேயே அதை கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது. அதை சொன்னதும் வந்து சிங்களவர்கள்லாம் வந்து எங்களுக்கு சொல்கிறார்கள். அப்படி சொல்லி வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே. கிளிநொச்சி ஸோ 2010 என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யானை வந்து தலைவர் வந்து கிளிநொச்சியில் வந்து வச்சிருந்தவராம். 2010ஆம் ஆண்டு இங்கே வந்து கொண்டு வரப்பட்ட அந்த மாதிரி அந்த அண்ணா வந்து சொல்லியிருக்கிறார். பாருங்க, எல்லா யானையும் வந்து குளிச்சு வந்துக்குது. இதில் இருக்கிற சில யானைகளின் வயசு வந்து 70 வயசா. ஓ மை காட், நம்பவே முடியல. என்ன யானைகளின் ஆயுள் காலம் எவ்வளோ ஒன்று தெரியலை. கூலாம் சேர்ச் பண்ணி பார்க்கணும் இருக்கா. அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி யானை வந்து தள்ளாடி கொண்டு நிற்கிது. அது தலைவர் கொண்டு வந்த யானைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே இருக்குமென்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது வந்து பெண் யானையா. பேபி 2 months வே அது this is Prabhavan Jane. No, it's mama. Vanika is baby, no? Vanika is not baby. Why? Okay, already. என்னென்னு சொன்னால் தலைவர் கொண்டு வந்த யானைக்கு வந்து பிள்ளைகள் இல்லையா. ஏன்னு சொன்னால் 30 வயசை தாண்டிட்டு தான் அதில் இல்லைன்ற மாதிரி அந்த அண்ணா சொன்னவர். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக, அது கேட்கவே சந்தோஷமாக இருக்கு. என்ன அது சிங்களவர்கள் சொல்லிக்க இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன அது அப்படியே படுத்துருக்கிறாரு. அவர் தான் குளிக்க வாங்குறேன்னா யோசிச்சு பாருங்க. என்ன கூட ஆக்கள் அதை வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறோம். நாங்கள் இப்போ வேறு ஆக்கள் வந்துட்டு இருக்கணும். அவையில் வந்து குளிக்க வாங்க போயிடும். இப்போ இங்கால எல்லாம் வந்து 2 குளிச்சு நிற்குது யானை. ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். யானையெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்தோன்னு நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா வூட் கார்விங்னு சொல்லி இந்த பலகைகளை பயன்படுத்தி மற்றது உடுப்புகள் அது எல்லாமே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் என்னென்னா ரூம் நைஸ் பியூட்டிஃபுல் ரூம். நான் இப்போ போய் பார்த்து நான் காட்டினேன். எந்த சேனலில் கொஞ்சம் போடுறேன். நான் உள்ளுக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்ட்டி கொண்டாடுற மாதிரி ஒரு 100 சீட் நல்ல நீட்டாக இருக்குது. நல்ல நீட்டான இது ரூம்களும் இருக்குது. ஃபேமிலி ரூம் இருக்குது, சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது. நம்ம எந்த ரூம் வேணும்னாலும் இது என்னென்னா இது ஈஸி. உங்களுக்கு வாக்கிங் குளிக்க வாக்கிங் அங்கால ஜானே மற்றது இப்போ பின்ன வேலை சரணாலயத்தை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமுக்கு வந்து ஏன்னா நாங்கள் வந்து நேற்று இரவு ஒரு 10-15 ரூம் பார்த்துருப்போம். ஏன்னு சொன்னால் ஒன்றுமே வந்து இந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை. அதுவும் நல்ல நைஸ். தெரிஞ்சதான் இதே எடுத்துருப்போம். இப்போ யோசிக்கிறோம் முதல் வேலையில் இப்போ வந்தால இந்த அம்மாக்களோட 2 காட்சி நேரத்தில் வந்து சொன்னாங்க இவே தான் ஓனர், இந்த பில்டிங்கில் ஓனர். வெறும் 2 பேரும் நல்ல நைஸ். அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அவங்களோட அந்த ரூம் இது பேர். ஃபோன் நம்பர் அதில் இல்லை. ஆனால் ஓகே, மற்ற பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்பு அல்லது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. தாங்க 071-840. இதில் வந்து நம்பர் இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் வரலான்னு சொன்னால் வரலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றோட சேர்ந்து மழை பெய்யுது. வெதர் எல்லாம் பேர் பேடாக இருக்குது. ஆருங்க எல்லாமே வந்து ஆடுது. உடுப்புகள் எல்லாம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் வேண்டாம். நீங்கள் சாப்பாடெல்லாம் வீட்டையே கூட பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷாக உடனே குக் பண்ணி தருவீங்க. என்ன மீட் என்னென்ன உங்களுக்கு தேவையான பிரியாணி என்னன்னு சொன்னாலும் இந்த ரொட்டி எல்லாமே வந்து இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் வந்து இந்த அம்மா ஓனர். நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைகள் குளிக்கிற இடம். அப்படியே இதால் வந்து டிரெக்டாக நேராக வரைக்கும் வந்து இதான் வந்து இந்த கடையின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது பாருங்கள், ஸ்ரீலங்கா வூட் கார்விங்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்து நீங்கள் ரூமாக இருந்தாலும் சரி சொன்னால் கடையே வந்து ஒரு பெரிய ஒரு கடை என்ன பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்க. பிக் ஸ்டோர்
பிகஸ்ட் ஸ்டோர். எல்லாமே வந்து எவ்ரிதிங் நீங்கள் வேண்டலாம். என்னன்னாலும் இப்போ நீங்கள் அந்த செவினியர் மாதிரி சின்ன சின்ன சாமான்களோ, கிஃப்ட் ஐட்டங்கள், க்ளோத் இருக்குது, பிரிண்ட் படங்கள் இருக்குது, யானை, ஸ்ரீலங்கன் பிக்சர், எலிஃபென்ட், பீகாக், எல்லா வகையான பிரிண்ட் அவுட்களும் இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வேண்டிக் கொள்ளலாம். மறந்து போகாமல் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு அடித்து அதுக்கு வந்து மற்றது எங்கட பேர் சொன்னால் டிஸ்கவுண்ட்டும் போடுவாங்க. அதாவது சொல்லியிருக்கோம் give you small discount. You say you watch சைந்தன்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் போடுவாங்க. வீடியோ காட்டி ஏதாவது எடுக்கணும்னு சொன்னால் டிஸ்கவுண்ட் போடுவாங்களாம். நார்மலாக வந்து இப்போ நாங்கள் கடையை காட்டுவோமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கடை தான். எல்லாமே இருக்குது. பார்க்கவே வந்து நல்ல பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிட்டு போகலாம். இதெல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கும் வந்து கொண்டு போகலாம். அண்ணா வந்து இப்போ வாங்கினீங்க என்ன? அண்ணா வந்து யானைக்குட்டிகள் அந்த படங்கள் அந்த வீடுகளில் தூக்குற அந்த படங்கள் எல்லாம் வாங்கினவர் அண்ணா. என்ன சொன்னால் எங்களுக்கு இது ஒரு நினைவாக இருக்கும். இங்கே வந்ததுக்கு நினைவாக வேண்டினாங்க. எனக்கு அந்த போலில் கொலிவிடம் நல்ல அழகாக இருக்கும். எப்பவுமே இருக்கும் அங்கே அந்த ஜானிகள் அப்படியான ஜானெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி சின்ன இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஓகே, கட்டாயம் நீங்கள் வந்து இங்கே வந்து ஏதாவது வாங்குங்க. எங்கிட்ட பேரை சொன்னால் டிஸ்கவுண்ட் போடுவாங்க. என்னம்மா? சைந்தன்னு சொல்லுங்கள். சைந்தண்டு சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ காட்டினாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். ஓகே, இது ஒரு விளம் தான் பெரிய கடை. சகல விதமான உடுப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டியில் இருக்கிற அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். என்ன? அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ இதில் இருந்து நாங்கள் வலிக்கிற போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அதோட நாங்கள் வந்து இன்றையோட எங்களுடைய பயணத்தை வந்து நிறைவு செய்யப்போம். இன்னும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இன்றைக்கு இரவு நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து நிறைவு செய்யப்போம். பயணத்தை நிறைவு செய்து போட்டு கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். 2 பேரும் கதைச்சு அதே மாதிரி வெயிட் பண்ணி பாருங்க. என்ன மறந்து வாங்க. ஓகே, வாங்க போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் சொன்னால் பெருதேனியா பூங்காவுக்கு வந்து இருக்கிறோம். இப்போ வந்து எந்த ஸ்டிக்கர் எடுக்க முடியல. இதெல்லாம் போய் வந்து டிக்கெட் வந்து உள்ளே எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டவர்களுக்கு வந்து 3000, அதாவது வந்து இலங்கை ஐடியில் ஆக்களுக்கு வந்து 3000, இலங்கை ஐடி வச்சிருக்கிற ஆக்களுக்கு வந்து 200 ரூபாய் நுழைவு கட்டணமாக. அதை விடப்படுகின்றது. இதை பாருங்க, 2 வெளிநாட்டவர் வந்து டிக்கெட் அடிக்கணும். அவங்களுக்கு வந்து 3000 ரூபா வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்லாம் எடுத்து உள்ளே வந்துட்டோம். மேப் தந்துருக்காங்க பாருங்க. என்னென்னு சொல்கிற, இது வந்து ஒரு பெரிய ஒரு பூங்கா. அது பாருங்க, இவ்வளோ ஒரு பெரிய தேசம் உண்டு. அதுக்கு வந்து எது எங்கே இருக்குன்றெல்லாம் சொல்லி எங்களுக்கு ஒரு மேப் மாதிரி தந்துருக்காங்க. இதே மாதிரி இடம் எல்லாமே வந்து இருக்குது. எல்லாத்தையும் வந்து முடிந்த அளவுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே பெரிய ஒரு தேசம். காரில் வந்து போகலாம். 2000 ரூபா எலக்ட்ரிக் கார். ஆனால் அது வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கா. 2 மணி தான் தருவாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் லேட் ஆகும். அதில் இப்போ நாங்கள் வந்து நேராக போய் பார்க்க போகிறோம். அந்த சைடெலாம் வந்து நல்லா இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து போயிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து ட்ரிப் மாதிரி வந்து பார்க்குறவங்க. அதோட இந்த பார்க்க வந்து சுற்றி மகாவலி கங்கையோடுது. அது மட்டும் இல்லாமல் கல்மூங்கில் வந்து நிறைய இருக்குது. இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த கங்கையை சுற்றி கல்மூங்கில்லாம் வந்து நடப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்களா? வீடியோவில் பெருசாக தெரியாது. அப்படியே பாருங்கள். எல்லாமே வந்து நல்ல ஒரு அழகான இடம். அதோட அவுட்டோர் எடுக்கிறது, மற்றது ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னால் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ, இதான் வந்து அந்த மகாவலி கங்கை. இதால் அப்படியே ஓடுது. அதோட என்னென்னு சொன்னால் அதில் ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கங்கைக்கு அங்கால போகிற மாதிரி ஒன்று இருக்குது. அதில் போய் நடந்து பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் கீழே அப்படியே ஆடிக்கொண்டு நிற்கும். நல்ல வித்தியாசமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து நிறைய கப்புள்ஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலுமே வந்து லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. அப்படி இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள், இன்னொரு அழகாக இருக்குண்டு.
பார்த்தீங்களா, பெரிய ஒரு தேசத்தெல்லாம் இருக்குது. நல்ல வடிவாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து சுற்றி பார்க்குறேன்டா நான் நினைக்கல. சரியாக வந்து களைச்சி போனோம். இதுக்குள்ளாமல் வந்து இந்த ஃப்ளவர் கார்டன் இருக்குது, கொஞ்சம் அழகாக இருக்குது இந்த இடம் மட்டும். அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்படியே பார்க்கவே வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் யாராவது வர போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 200 கொடுத்து வரது ஓரளவு ஓகே. ஆனால் இப்போ ஃபொரோனாக்கள் எல்லாம் வந்து 2000 டிக்கெட் கொடுத்து வரது உண்மையிலே வந்து வேஸ்ட் என்னன்னு சொன்னால் இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து லவர்ஸுக்கு தான் நல்லா இருக்கும். மற்றபடி போரிங். அதோட ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வரலாம். பாருங்க இந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு அழகாக இருக்குன்னு பாருங்களா. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் லவர்ஸுக்கும் தான் இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓகேயாக இருக்கும். மற்றபடி வேஸ்ட் உண்மையிலே என்ன சொன்னால் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு தான் இருக்கும். பாருங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அழகான இடம் தான். ஆனால் என்னென்னு சொல்கிறது, அவ்வளோத்துக்கு ஒர்த் இல்லை. அதோட இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் கார் ஒன்று இருக்குது. 7 பேர் போகலாம், 2000 ரூபா. 3 பேர் போகிறதுக்கு வந்து 1000 ரூபா. 22 பேர் போகிறோன்னு சொன்னால் அது பஸ் மாதிரி ஒன்று இருக்குது, 5500 ரூபா. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் நடந்து தான் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சரியான கஷ்டம். என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு தேசம். அதால் வந்து இப்போ 5-6 பேர் வந்தீங்கன்னு சொன்னால் 2000 அந்த எலக்ட்ரிக் கார் நீங்களே ஓடிக்கொண்டு போகலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் நடந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து களைச்சி போடுவீங்க. இதில் வந்து ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருக்கணும். ஆனால் ட்ரோன் கேமரா எடுத்தால் தான் தெரியும் அது என்ன மாதிரி உண்டு. குளம் மாதிரிலாம் செய்யுது. நல்லபடியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்களா. வா நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. அதோட இதுலேயும் வந்து பாருங்க, கீழே ஒரு வட்டம் மேலே ஒரு வட்டம், அது அந்த நெட் மாதிரி செய்யுது. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு மேலே வந்து நல்லா அழகாக இருக்குது. மற்றபடி அங்காலையெல்லாம் இருக்குது. போக போக தான் தெரியுது. இதுக்குள்ளே வந்து பாருங்கள் நல்ல ஒரு பூங்கண்டு தோட்டம் வடம், ஃப்ளவர் கார்டன். வா சூப்பராக இருக்குது உண்மையிலே. இதுக்குள்ளே எல்லாம் வந்து நல்லா இருக்குது. இந்த ஏரியா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கண்ணை கவரக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையிலே. அப்போ அண்ணா சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்ன? அதான் நல்ல வடிவாக இருக்குது. ஆனால் இது நான் சொன்ன மாதிரி இப்போ வெளிநாட்டாக்களுக்கு 3000 ரூபா எடுக்கலாம். வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 ரூபா. அப்போ அவ்வளோ பெருசாக கொடுத்து வர வேர்த் மாதிரி எனக்கு தெரியலை அந்த பார்க்க. ஆனால் நாங்கள் புக் பண்ணி எல்லா இடமும் சுற்றி போனோம்னா ஓகே. உள்ளூர் ஆக்களுக்கு 200 ரூபா அது ஓகேயா இருக்கும். ஆனால் என்ன நடந்து பார்க்குறதுலாம் சரியா கஷ்டம். அந்த கார் தான் நல்ல. ஆனால் அது டைமுக்கு தான், அந்த டைமுக்கு ஒரு டைம் அதான் பிரச்சனை. ஆனால் முந்தி அப்படி இல்லை, எல்லா நேரம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ ஏன் தெரியல மாற்றி போட்டாங்க டெஸ்ட்டுக்கு. ஆக்கள் உரைவாகமாக இப்போ செய்கிறது போகிறது தெரியா. அப்போ அந்த டைமுக்கு தான் நாங்கள் போகலாம். அதனுடைய பெரிய வேர்த்தோ தெரியலை. மற்றபடி சும்மா நல்லா இருக்குது. பூங்கா நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இல்லைன்னு சொல்லி உள்ளுக்கு வந்து கொஞ்சம் பூங்கனைகள் வச்சுருக்கு. நல்ல வெளிச்சமாக இருக்குண்ணா. லைட் ஒன்றுமே போடலை. அந்த சீட்டை வந்து இந்த கண்ணாடி மாதிரி சீட்டை போட்டு நல்ல வெளிச்சமாக, அந்த நான் நினைக்கிறேன் அளவான சூரிய வெப்பம் கிடைக்கக்கூடிய மாதிரி தாவரம் பண்ணி நினைக்கிறேன். ஒரு நீர் தொட்டியும் போட்டு மீன் விட்டுருக்கு. பெரிய பெரிய மீன் நிற்கிது. என்ன தண்ணி கொஞ்சம் கலர் வாங்கிடுச்சு, பாசிகள் பிடிச்சி அதில் வந்து கழுவ விட்டுட்டாங்க போல இருக்கு. உள்ளுக்கு நல்லா இருக்குது பார்க்க. ஓகே நாங்கள் வெளியில் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வெளியில் வந்துட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அனுராபுரம் போகிறோம். அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அனுராபுரத்தில் வந்து 2-3 இடம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் மழையும் வந்து குழப்ப போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு.